உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து கோவில் வந்து பெருமாளுக்காக கட்டப்பட்ட கோவில் தான். பெருமாளுக்காக கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில்கள்ல இதுவும் ஒன்று. காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குதுன்னு பாருங்க. கோவில் உள்ள போனதுமே பஜனை வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கோபுரம். கோயிலே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். என் லைஃப்லேயே இவ்வளோ பெரிய கோவிலை நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய கோவில். 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வரதராஜ பெருமாளோட கோவிலே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ 156 ஏக்கர் பரப்பளவு கொண்ட உலகத்திலே மிகப்பெரிய இந்து கோவில். அது வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் தான். ஒரு தமிழரா நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. கோவிலோட பக்கவாட்டில் சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கோவிலுக்குள்ள வந்து ஒரு ஃபீலே ஆகலை. ஏதோ பழங்காலத்து ஒரு ராஜா காலத்தில் உள்ள ஒரு அரண்மனை அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டில இருந்து வர்ற கூட்டத்தை விட ஆந்திரால இருந்தும் வட மாநிலத்தில இருந்தும் தான் நிறைய கூட்டங்கள் வருது. வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து லிசார்ட் அந்தர் ஹே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் தங்கப்பள்ளி வந்து இந்த கோவிலில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. ஆனா வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் இதை பத்தி தெரிஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு ஆர்வமா வர்றாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள்லாம் அந்த கோவில்ல இல்ல. கருவறையை தவிர மற்ற எல்லா இடங்கள்லயுமே மக்கள் வந்து போட்டோ வீடியோலாம் எடுத்தாங்க. யாருமே எதுவுமே சொல்லல. இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஒரு ஓவியம். 1000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள இவ்வளவு பழமையான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் அப்படியே அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம்.